ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபீல் ஃப்ரீ டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மேஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக பாதி மட்டும் மேஷ் பண்ணிட்டு பாதியை லைட்டாக மட்டும் மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, ஒரு சீஸ். நான் இன்றைக்கி செடார் சீஸ் எடுத்துருக்கேன். உங்ககிட்ட வேறு என்ன சீஸ் இருக்கோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், ஒரு பிஞ்ச் சாட் மசாலா. உங்ககிட்ட சாட் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. தேவையான அளவுக்கு எண்ணெய். உங்ககிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் அதை கூட அப்ளை பண்ணிக்கலாம். பிரெட் சாண்ட்விச்சுக்கு க்ரீன் சட்னி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஹாஃப் லெமன், ஒரு கொத்து புதினா இலை. இப்போது இது நாளையும் லேசாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும். ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு 2 ஸ்லைஸ் தக்காளி, 2 ஸ்லைஸ் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகட்டும். எண்ணெய் ஓரளவுக்கு சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போவே. அப்போ தான் உருளைக்கிழங்குல நல்லா உப்பு சேரும். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்குனால ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ மஞ்சள் தூளோட ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் தோசைக்கல்லை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். ஹாஃப் டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டெப் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஏன்னா எப்போவுமே நம்ம ஒரு சைடு மட்டும் தான் டோஸ்ட் பண்ணுவோம், இன்னொரு சைடு டோஸ்ட் ஆகாது இல்லையா. நான் அந்த அடுத்த சைடும் டோஸ்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு உள்ளே டோஸ்ட் ஆக வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்க பிடிக்கும்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த க்ரீன் சட்னியை இப்போ அரைச்சிக்கலாம். ப்ரெட்டும் நல்லா ஒரு சைட் டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது க்ரீன் சட்னி அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொத்தமல்லி இலை, புதினா, தேவையான அளவுக்கு மிளகாய், லாஸ்ட்டாக லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுனால நல்லா காரமாகவும் நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்குது. நமக்கு ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ப்ரெட்டில் எடுத்து ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டோஸ்ட் பண்ண சைடில் ப்ரெட்டை வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீன் சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த ப்ரெட்லேயும் தடவிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங் இதில் வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வெளில வராது. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளரிக்காவையும் தக்காளியும் வச்சுக்கலாம். நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு பிஞ்ச் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சிருந்த சீஸையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போது இந்த ப்ரெட்டை வந்து இதில் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். நல்லா வந்து ஒரு தடவை அழுத்திக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு உடையாது. இப்போ நம்ம ப்ரெட் சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. பேன் ஓரளவுக்கு சூடாகட்டும், இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் ஓரளவுக்கு ஹீட் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து ஆயில் இல்லைனா பட்டர் விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே ப்ரெட் சாண்ட்விச் எடுத்து ஹேண்டில் வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா 2 சைடும் டோஸ்ட் ஆகணும். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அப்புறம் டக்குன்னு வந்து கருகிடும். மீதி இருக்கிற க்ரீன் சட்னி வேணால் கூட நம்ம வந்து இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் திருப்பியிருக்கேன். நான் வந்து எனக்கு வந்து இந்த க்ரீன் சட்னி மேலே விடுறது பிடிக்கும், அதனால் மேலே வந்து கொஞ்சம் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடும் நல்லா வந்து டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெளில எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.